Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி. பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக தமிழக பெண்களுக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்ணனாக உடன் இருப்பேன் என்று தமிழக பெண்களுக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, அந்த கடிதத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்களை வழங்கலாம். அன்பு தங்கைகளே என்று அவருடைய கையாலேயே ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், என் அருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்ற பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு வேதனைக்கும் ஆளாகிறேன் என்றும், யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது, நம்மை ஆளும் ஆட்சியாளர்கள் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்காகவே இந்த கடிதத்தை எழுதுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், எல்லா சூழலிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் என்றும், அண்ணனாகவும் அரணாகவும் எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம், அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என்ற விஷயத்தையும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறார். விஜய் அவர்களே தனது கையால இந்த கடிதத்தை அன்பு தங்கைகளே என்று குறிப்பிட்டு தமிழக பெண்களுக்காக இத்தகைய ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை அந்த விவகாரம் என்பது ஒரு புறம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு பெண்கள், தாய்மார்கள், மாணவிகள் என அனைத்து தரப்பு பெண்களையும் குறிப்பிட்டு பாதுகாப்பாக தமிழகத்தை படைத்தே தீருவேன் என்றும், உங்களுடன் அண்ணனாக நான் என்றும் உறுதியாக நிற்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூட விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.